சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது வீட்டருகே நின்று கொண்டிருந்த போது 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கத்தி மற்றும் அரிவாளால் வெட்டி சென்றது. இந்த சம்பவத்தில் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் 2 காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை செம்பியம் பகுதியில் ஆம்ஸ்ட்ராங்கை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிய கொலையாளிகளின் பரபரப்பூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. கையில் கத்தி மற்றும் அரிவாள் போன்ற ஆயுதங்களுடன் தப்பியோடிய கொலையாளிகள் ஓட்டம் பிடித்தபடியும் பைக்கில் ஏறியும் தப்பிச் சென்ற காட்சிகள் அந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதை கண்டித்து அவரது ஆதரவாளர்களும் கட்சி தொண்டர்களும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்ற நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து காவல் இணை ஆணையர் அஷ்ராக் காக் வந்தபோதும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக 8 பேரை கைது செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஷ்ராக் கார்க் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த பின்னர் பேட்டி அளித்த அவர், கொலை சம்பவம் நடந்த வெறும் 4 மணி நேரத்தில் 8 நபர்களை கைது செய்திருப்பதாக தெரிவித்தார். பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் இன்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட உள்ளது. இதையடுத்து அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்க மருத்துவமனை அருகே தடுப்புகள் அமைத்து அதிகளவில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தொழில் ரீதியாக ஒரு வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் மாநிலத்தில் உள்ள தலித்துகளின் வலுவான குரலாக அறியப்பட்டார் என குறிப்பிட்ட மாயாவதி, மாநில அரசு குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என பதிவில் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பில் உள்ளவர் படுகொலை செய்யப்பட்டார் என்றால் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கை என்னவென்று சொல்லி விமர்சிப்பது என கேள்வி எழுப்பியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சி சீமான் உள்ளிட்டோர் தங்கள் கண்டனங்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் பகுஜன் சமாஜ் மற்றும் புரட்சி பாரதம் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல முடியாமல் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நெடுநேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் அக்கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்ற போது அங்கு திரண்டிருந்த பெண்கள் காவல்துறையினரை தடுத்து நிறுத்த முயன்றதால் அவர்களுடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 1,48,000 பெண்களுக்கு நடப்பு மாதம் முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து முதலமைச்சர் வெளியிட்ட பிரச்சார வீடியோவில் அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை பட்டியலிட்டார். மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் மாவட்ட, நகர, பேரூராட்சி, ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது போல் 2026 சட்டசபை தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிப்பாரா என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். விக்கிரவாண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புது காரணங்களை கண்டுபிடித்து சொல்லும் எடப்பாடி தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக இல்லை என சாடினார். 3 மாதங்களாக துவரம், பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்வது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை சீர் செய்ய தவறியதாக திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக உள்ள அனைத்து ரேஷன் பொருட்களும் தட்டுப்பாடின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ரேஷன் கடைகளில் மக்களுக்கு துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் தங்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சக்கரபாணி பதிலடி தந்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சியின் போது தொடர்ந்து 2 மாதங்களுக்கு துவரம் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளதை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு அன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படும் என தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்ததை வரவேற்று பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பேச்சை மேற்கோள் காட்டி விக்கிரவாண்டியில் அமைச்சர் பொன்முடி பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து பொன்முடி தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மேடையில் வைத்துக் கொண்டு நீட் ரத்து செய்வது குறித்து பாமக தலைவர் அன்புமணி வாய் திறந்து பேசக்கூட இல்லை என தெரிவித்தார். அதிமுக தேமுதிக மட்டுமல்லாது திமுகவை சேர்ந்தவர்களும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கு வாக்களிக்க முடிவு செய்துவிட்டதாக பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் இடைத்தேர்தலில் பாமக வென்றால் அடுத்த மாதமே வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கிவிடுவார் என தெரிவித்தார். அதிமுகவை நம்பி இருக்கின்றவர்களை எடப்பாடி பழனிசாமி நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் கடுமையாக சாடினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு அதிமுக மற்றும் பாமகவினர் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் அரசியல் ரீதியாக எதிரியாக இருந்தாலும் கொள்கை அடிப்படையில் திமுக அதிமுக இரண்டும் ஒன்றுதான் என தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தொகுதி முழுவதும் இருசக்கர வாகன பேரணி மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அங்கு பிரச்சாரம் அனல் பறக்கிறது. தமிழ்நாடு அரசு பேருந்துகளை தனியார் மயமாக்கும் எண்ணத்தை உடனே கைவிட வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சிறப்பாக செயல்பட்டு வந்த போக்குவரத்து கழகத்தை சரியாக நிர்வாகம் செய்யாமல் இலவச திட்டங்களை அறிவித்து முறையாக ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகளின் நிலை கூட தற்போது மோசமாக உள்ளது என்று தனது அறிக்கையில் குற்றம் சாட்டினார். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் என தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் அறிவித்துள்ளது. கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடைபெறவிருந்த நீட் முதுநிலை தேர்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தேர்வுக்கு 12 மணி நேரத்திற்கு முன்னதாக ஒத்திவைக்கப்பட்டதால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பணியின் போது உயிரிழந்த அக்னி வீரர் அஜய்குமாரின் குடும்பத்தினர் தங்களுக்கு இழப்பீடு எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறியது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில் ராணுவ வீரருக்கு வழங்கப்பட்ட தொகை காப்பீட்டு தொகைதானே தவிர அரசின் இழப்பீடு தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு குறித்து சிபிஐ அதிகாரிகள் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நீனா பன்சால் கிருஷ்ணா இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்டு விசாரணையை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
சென்னையில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. எழும்பூர், புதுப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. திடீரென பெய்த மழையால் பணிகள் முடிந்து வீடுகளுக்கு செல்லும் பொதுமக்கள் சிலர் பெட்ரோல் பங்க், பேருந்து நிழற்குடை உள்ளிட்ட இடங்களில் தஞ்சமடைந்தனர். மேலும் இரவு நேரத்தில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. வாலாஜாப்பேட்டை, விசி மோட்டூர், முத்துக்கடை, நவல்பூர், வள்ளுவம்பாக்கம், செட்டித்தாங்கல், அம்மனந்தாங்கல், கிருஷ்ணாவரம் உள்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த உமா குமரனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழ் சமூகத்துக்கு உமா குமரன் மிகப்பெரிய பெருமையை தேடி தந்துவிட்டதாக புகழாரம் சூட்டினார். மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை பெற்றுத்தர இயலாத அண்ணாமலை தன் மீது அரசியல் வெளிச்சம் எப்படியாவது பாய்ந்து விடாதா என்ற அற்ப எண்ணத்தில் அதிமுகவை தொடர்ந்து சீண்டி வருவதாக அதிமுக கட்சி எக்ஸ் தளத்தில் விமர்சித்துள்ளது. மேலும், எங்களுக்கு மக்கள் நலன்தான் பெரிது எனவும் அதை நிறைவேற்றும் நோக்கத்துடனான பயணம்தான் பெரிது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி பிரச்சனையில் மத்திய அரசு எந்த முன்னெடுப்புகளையும் செய்யாமல் வேடிக்கை பார்ப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். தஞ்சையில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் பேட்டியளித்த அவர், காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு இரு மாநிலங்களுக்கிடையே அரசியல் செய்வதாக விமர்சித்தார். தமிழ்நாடு பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று நடைபெறுகிறது. சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி வெங்கடாச்சலபதி திருமண மண்டபத்தில் காலை 10 மணி அளவில் துவங்கும் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் மற்றும் திமுக அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக மாநில அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து அங்கு சென்று வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்ததில் அது வெறும் புரளி என தெரிய வந்தது. கமலாலயத்தில் வெடிகுண்டு வெடிக்க உள்ளதாக மர்ம நபர் ஒருவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்துவிட்டு செல்போனை ஆஃப் செய்து வைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அனுமதியின்றி திரைப்படங்களில் ஏஐ மூலமாக விஜயகாந்தை பயன்படுத்தக்கூடாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எச்சரித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திரைப்படங்களில் ஏஐ மூலமாக விஜயகாந்தை பயன்படுத்த இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வருவதாகவும் இதுவரை யாரும் அனுமதி பெறவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான புதிய குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடிப்படை மனித உரிமையை மறுத்து மக்களாட்சி முறைமையை குழி தோண்டி புதைக்கும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக சாடியுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி சம்பவத்தில் திமுகவை தொடர்புபடுத்தி பேசியதற்காக அண்ணாமலைதான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என RS பாரதி பதிலளித்துள்ளார். விஷச்சாராய பலி சம்பவத்தில் அண்ணாமலையின் சதி இருக்குமோ என RS பாரதி பேசியதற்காக அண்ணாமலை தரப்பில் அனுப்பப்பட்ட வக்கீல் நோட்டீஸுக்கு இவ்வாறு பதில் அளிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு மீதான விவாதங்களை செல்போனில் வீடியோ எடுத்து அவரது உறவினருக்கு அனுப்பிய நபரை போலீசார் கைது செய்தனர். தமிழ் இனியன் என்ற அந்த இளைஞரை பிடித்து நீதிமன்ற ஊழியர்கள் அவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி போலீசில் ஒப்படைத்தனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு வரும் 11ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு பாஜக பொருளாளர் SR சேகருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. CBCID போலீசார் அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய கோரி SR சேகர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு விளையாட்டரங்கில் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் 36வது மாநில அளவிலான ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கியது. வரும் 7ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் 150 வகையான விளையாட்டுகளில் கலந்து கொள்கின்றனர். தமிழக மீனவர்கள் 25 பேர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டதை ஒட்டி பாம்பன் அருகே நாட்டுப்படகு மீனவர்கள் மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இனியும் இதுபோல் ஒரு சம்பவம் நிகழாதவாறு நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். ஜூன் 20ஆம் தேதி உலக அகதிகள் தினம் கொண்டாடப்படும் நிலையில் அதனை முன்னிட்டு சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற தலைப்பில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழா தொடங்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த உணவு திருவிழாவில் தமிழ்நாட்டில் வாழும் இலங்கை தமிழர்கள் மற்றும் மியான்மரிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் பங்கேற்றனர். ஆந்திரா சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்த அவர் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என கேட்டறிந்ததோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்க காங்கிரஸ் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பாஜகவின் 400 இடங்களை வெல்வோம் என்ற முழக்கம் நிறைவேறிவிட்டதாகவும் ஆனால் அது இந்தியாவில் அல்ல இங்கிலாந்தில் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் கிண்டல் அடித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில் இங்கிலாந்தின் தொழிலாளர் கட்சி வென்றுள்ள இடங்களின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு பகிர்ந்துள்ளார். ஆடி மாத பூசைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வரும் 15ஆம் தேதி திறக்கப்படுகிறது. 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை என பல்வேறு பூசை மற்றும் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் அன்றைய நாட்களில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று கோவில் தேவஸ்தானம் அறிவித்திருக்கிறது. ஏர்பஸ் நிறுவனம் தயாரித்த மேலும் 2 C295 ரக விமானம் ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஏர்பஸ் நிறுவனம் இந்திய விமானப்படைக்காக 56 C295 ரக விமானங்களை தயாரித்து அளிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில் இதுவரை 5 விமானங்கள் இந்தியாவை வந்தடைந்துள்ளன. இரண்டாயிரத்தி 23-24ஆம் ஆண்டில் பாதுகாப்பு உற்பத்தியின் மதிப்பில் நாடு எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக உயர்ந்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உற்பத்தியின் மதிப்பு 2023-24இல் சுமார் 1 லட்சம் கோடியை எட்டியுள்ளதாகவும் இது முந்தைய நிதியாண்டு உற்பத்தி மதிப்பை விட 16.8% அதிகம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. பெத்த டோர்னலில் உள்ள பாரத் பெட்ரோல் பங்க் அருகே நிறுத்தப்பட்டிருந்த லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை பார்த்த அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். அண்ணாமலைக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறவில்லை என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழர்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பாஜக கண்டுகொள்ளவில்லை என்ற காரணத்துக்காகவே கூட்டணியிலிருந்து வெளியேறியதாகவும் அண்ணாமலை எல்லாம் தங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல எனவும் கூறினார். திண்டுக்கல்லில் உள்ள கோல்ட் ஸ்டார் உணவகத்தில் கெட்டுப்போன சிக்கன் வைத்திருந்ததாக வீடியோ வெளியான நிலையில் தனிநபர் ஒருவர் வீடியோ பதிவு செய்து 10,000 ரூபாய் பணம் கேட்டதாக உணவக நிர்வாகத்தினர் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் செயல்பட்டு வரும் கோல்ட் ஸ்டார் உணவகத்திற்கு நவீன் என்பவர் சென்று பிரியாணி மற்றும் சிக்கன் ஆர்டர் செய்து சாப்பிட முற்பட்ட போது சிக்கனில் இருந்து துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து அதனை வீடியோ பதிவு செய்து சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து உணவகத்தின் மீது கெட்ட பெயர் உண்டாக்கும் வகையிலும் 10,000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் நவீன் மீது உணவக உரிமையாளர் வேணுகோபால் என்பவர் ஆடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
நீலகிரி மாவட்டம் தொரப்பள்ளி பகுதியில் வீட்டின் கதவை தும்பிக்கையால் தட்டிய யானையின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வீட்டின் உரிமையாளர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் யானை வந்ததை அறியவில்லை என கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து வீட்டின் அருகில் ஏதோ சத்தம் கேட்டதை உணர்ந்த வீட்டின் உரிமையாளர்கள் வெளியே வந்து பார்த்த பொழுது சிறிது தூரத்தில் யானை இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். சிவகங்கையில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் ஐஸ் கட்டிகளை கைகளில் எடுத்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை நகர் பகுதியில் நேற்று மாலை கருமேகங்கள் சூழ்ந்து லேசான மழை பெய்தது. பின்னர் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியின் காலில் காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மலையப்பபுரத்தைச் சேர்ந்த நவீன் என்பவரை கலைப்புலி ராஜா என்பவன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றான். இந்த நிலையில் தச்சன்குறிச்சி வனப்பகுதியில் பதுங்கியிருந்த ராஜாவை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். திருவள்ளூரில் நகர பேருந்து ஓட்டுநர் ஒருவர் வேர்க்கடலையை உரித்து சாப்பிட்டுக் கொண்டு ஆபத்தான வகையில் பேருந்தை ஓட்டிச் செல்லும் வீடியோ வெளியாகியது. தியாகராய நகரை நோக்கிச் சென்ற மாநகர பேருந்தின் ஓட்டுநர் அலட்சியமாகவும் ஆபத்தை பொருட்படுத்தாமலும் இரு கைகளை விட்டுவிட்டு சாவகாசமாக வேர்க்கடலையை உரித்து சாப்பிட்டபடி பேருந்தை ஓட்டிச் சென்றார். திருவண்ணாமலையில் உள்ள கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தரக்கோரி கல்லூரி முதல்வர் அறையை முற்றுகையிட்டு மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகத்தின் கடிதத்தை கல்லூரி முதல்வர் உதாசீனப்படுத்துவதாகவும் மிரட்டும் தொனியில் பேசுவதாகவும் புகார் கூறப்படுகிறது. ஹொசூர் அருகே பிறந்து 14 நாட்களே ஆன பெண் குழந்தையை பாறையில் வீசி கொன்ற கொடூர தந்தை கைது செய்யப்பட்டார். ஒன்னுக்குறுக்கி கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த மாதையன் சின்னம்மா தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ள நிலையில் 3வது பெண் குழந்தை பிறந்ததால் தமக்கு 2 பெண் குழந்தையா என மாதையன் அதிருப்தியில் இருந்ததால் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கரடிக்குளத்தைச் சேர்ந்த சாக்ரட்டிஸ் தனது சொத்துக்களை தனது மகன் பெயரில் மாற்றியதற்கு 1500 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். இது தொடர்பாக சார் பதிவாளர் பிரகாஷ் மற்றும் தற்காலிக பணியாளர் உள்ளிட்டோரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து திருப்பதிக்கு ஆன்மீக சுற்றுலா பேருந்து இயக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலமாக இயக்கப்படும் இப்பேருந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு புறப்படும் என்றும் இதற்காக பயணிகள் சுற்றுலா கழக வலைதளத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலைய புதிய அலுவலக கட்டடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஏசி இயந்திரங்கள் சேதமடைந்தன. விமான நிலைய ஓடுதள பாதைக்கு அருகில் உள்ள இந்த கட்டடத்தில் திடீரென குபுகுபுவென புகை கிளம்பியது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பின்னர் தீயில் கருகிய ஏசி இயந்திரங்கள் அகற்றப்பட்டன. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்த கட்டட பொறியாளர் ஒருவர் தனி ஆளாக இதுவரை 83,000 மரங்களை நட்டு அசத்தியுள்ளார். குபேந்திரன் என்பவர் 12 ஆண்டுகளாக மதுரையில் பள்ளிகள், தேசிய நெடுஞ்சாலைகளில் மரக்கன்றுகளை நடவு செய்தும் சுப நிகழ்ச்சிகளில் மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கியும் சேவை செய்து வருகிறார். காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையரை மாற்றக்கோரி 33 கவுன்சிலர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மனு அளித்து பல மாதங்களாகியும் ஆணையராக உள்ள செந்தில் முருகன் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ள கவுன்சிலர்கள் மாவட்ட ஆட்சியரகத்தில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் பணியாற்றும் ஓட்டுநர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் படகு சவாரி செய்ய முன்பதிவு செய்திருந்த சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டனர். நிரந்தரமில்லாத பணி, குறைவான ஊதியம், நிர்வாகத்தின் அழுத்தம் போன்ற பல்வேறு புகார்களை முன்வைத்து 50க்கும் மேற்பட்ட மோட்டார் மற்றும் துடுப்பு படகு ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே பூட்டப்பட்டுள்ள அம்மன் கோயிலை திறப்பதற்கு இரு கிராமங்களிடையே கருத்தொற்றுமை ஏற்படாததால் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆனைக்காடு மற்றும் பெரியேரிக்காடு கிராமங்களுக்கு பொதுவான இக்கோவிலை 5 வருடங்களுக்கு முன் இரு கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பூட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வட்டாட்சியர் இருதரப்பு மக்களிடையே நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையின் பரப்பளவு குறுகி வருவதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சூரசம்ஹாரம் நிகழ்த்தப்படும் இடமான கடற்கரை பரப்பு நாளுக்கு நாள் சுருங்கிக் கொண்டே வருவதாக தெரிவிக்கும் பக்தர்கள் அதற்கான காரணத்தை ஆராய்ந்து மணற்பரப்பை விரிவுபடுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். உக்ரைனுக்கான பிரிட்டனின் ஆதரவு அசைக்க முடியாதது என இங்கிலாந்து நாட்டின் புதிய பிரதமர் கீர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார். புதிய பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கீர் ஸ்டாமரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கனடாவின் முதல் பெண் ராணுவ தளபதியாக ஜென்னி கரிக்ரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2008ஆம் ஆண்டில் கனடா ஆயுதப்படைகளின் வரலாற்றில் ஒரு போர்ப்படை பிரிவுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் என்ற பெருமையை பெற்ற ஜென்னி கரிக்ரன் தற்போது முதல் பெண் ராணுவ தளபதி என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறார். காசாவில் அமைக்கப்பட்டுள்ள டாட்டூ மையத்தில் ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர். இஸ்ரேல் தாக்குதலில் பாலஸ்தீனிய மக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவர்களது இழப்பை ஏற்க முடியாமல் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அவர்களது பெயர் மற்றும் உருவத்தை மக்கள் ஆர்வமுடன் பச்சை குத்திக் கொள்கின்றனர். மலேசியாவின் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட வாயு கசிவால் சுமார் 39 பயணிகளுக்கு தலை சுற்றல் மற்றும் குமட்டல் உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்பட்ட நிலையில் 14 பயணிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மெத்தில் மெர்காப்டன் என்ற வாயு கசிந்ததாகவும் அந்த கசிவு சரி செய்யப்பட்டுவிட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் ரோஹித் சர்மா, பும்ரா என 2 இந்திய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஒவ்வொரு மாதமும் சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் வீராங்கனையை தேர்வு செய்து ICC கௌரவித்து வருகிறது. அதன்படி ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரரை தேர்வு செய்து ICC அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் இந்திய வீரர்களுடன் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த குர்பாஸும் இடம்பெற்றுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான முதல் T20 போட்டி இன்று தொடங்குகிறது. மொத்தம் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரை விளையாட இந்திய அணி ஜிம்பாப்வே சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் முதல் T20 போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன. இப்போட்டியில் சுப்மன் கில் தலைமையிலான இளம் வீரர்கள் அடங்கிய வீரர்கள் களம் காண உள்ளனர். சென்னையில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய மகளிர் அணி 12 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 189 ரன்கள் குவித்தது. இதையடுத்து விளையாடிய இந்தியா 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 177 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம் பிடித்த மும்பை வீரர்களை மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே நேரில் அழைத்து பாராட்டினார். உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம் பிடித்த மும்பை வீரர்களான ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சிவம் தூபே ஆகியோரை பாராட்டிய அம்மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இது தொடர்பான வீடியோவையும் புகைப்படத்தையும் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு மகாராஷ்டிரா அரசு 11 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்தது. உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா உள்ளிட்ட மும்பை வீரர்களுக்கு மகாராஷ்டிரா சட்டசபையில் பாராட்டு விழாவும் நடைபெற்றது.
ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியை வீழ்த்தி ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஆட்டத்தின் முடிவில் இரு அணிகளும் ஒரு கோல் அடித்திருந்த நிலையில் கூடுதல் நேரத்தில் ஸ்பெயின் வீரர் மைக்கேல் மெரினோ மற்றொரு கோலை அடிக்க 2-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. நிவின் பாலி நடித்துள்ள 7 கடல் 7 மலை படத்தின் இரண்டாவது பாடலான 7 மலை எனும் பாடல் வெளியானது. யுவன் சங்கர் ராஜா இசையில் சந்தோஷ் நாராயணன் பாடிய பாடலின் வரிகளை மதன் கார்கி எழுதியுள்ளார். இயக்குனர் ராம் இயக்கிய இப்படத்தின் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமீபத்தில் ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. நடிகை மீனாட்சி சௌத்ரி பிங்க் நிற சேலையில் தனது இடை அழகை காட்டி செம கியூட்டாக போஸ் கொடுத்திருக்கும் புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார். தெலுங்கில் பிரபல நடிகையாக வலம் வரும் மீனாட்சி சௌத்ரி RJ பாலாஜியின் சிங்கப்பூர் சலூன் படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். தற்போது தளபதி விஜயுடன் கோட் படத்தில் மீனாட்சி சௌத்ரி நடித்து வருவதால் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். பிரபுதேவா நடித்துள்ள பேட்டாரா படத்தின் அதிரட்டும் டும் 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 என்கிற வீடியோ பாடல் வெளியாகியுள்ளது. SJ சினு இயக்கியுள்ள இப்படத்தில் நாயகியாக வேதிகா நடித்துள்ளார். ப்ளூ ஹில் பிலிம்ஸ் தயாரிப்பில் இத்திரைப்படத்திற்கு டி இமான் இசையமைத்துள்ளார். விவேக் பிரசன்னா, பகவதி பெருமாள், ரமேஷ் திலக், மைம் கோபி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர். தவறான சிகிச்சைகளை பரிந்துரை செய்து வரும் நடிகை சமந்தாவை சிறையில் அடைக்க வேண்டும் என மருத்துவர் ஒருவர் கூறியிருந்த நிலையில் ஜெயிலில் போடும் அளவுக்கு என்ன தவறு செய்தேன் என்று சமந்தா வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளார். மாற்றுமுறை மருத்துவத்தால் கிடைத்த பலன்களால் அதனை தனது ரசிகர்களுக்கு பரிந்துரைப்பதாகவும் அவ்வாறு செய்வது தவறா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் உள்ள அருள்மிகு சோக சுந்தரி அம்பாள் சமேத சுவாமநாத சுவாமி திருக்கோவிலின் ஆனி உத்திர விழாவில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் ரிஷப வாகனத்தில் தனித்தனியாக எழுந்தருளி கிரிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் ஆலய தேர் பவனி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இத்திருத்தலத்தில் 130ஆம் ஆண்டு திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்தன. முக்கிய நிகழ்வான தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தஞ்சை பெரிய கோயிலில் மகாவாராகி அம்மன் கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழா மகா கணபதி ஹோமத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அம்மனுக்கு ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, லட்டு உள்ளிட்ட பல்வேறு இனிப்பு பலகாரங்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆனி மாதம் வெள்ளிக்கிழமை அமாவாசையை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவப்பு பட்டுடுத்தி மல்லிகை மனோரஞ்சித மலர்களால் மாலை அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சி அம்மன் தங்கத்தேரில் எழுந்தருளினார். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் ஆனி மாத அமாவாசையை ஒட்டி முதல் நாள் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. உற்சவர் வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ரெட்மி நோட் 13 Pro 5G போன் 22,749 ரூபாயில் அமேசான் தளத்தில் விற்பனைக்கு வந்துள்ளது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், 67 வாட் டர்போ சார்ஜிங் சப்போர்ட், 3.5 mm ஆடியோ ஜாக் வசதியுடன் கூடிய இந்த போனை EMI மூலம் வாங்கினால் 4,250 ரூபாய் டிஸ்கவுண்டில் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பஜாஜ் நிறுவனம் கொண்டு வந்துள்ள முதல் CNG இருசக்கர வாகனங்களை மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிமுகம் செய்து வைத்தார். ஃப்ரீடம் 125 என்ற இருசக்கர வாகனங்கள் 110 முதல் 125 cc வரையிலான திறனை வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
மஹிந்திரா நிறுவனத்தின் மராசோ மாடல் கார்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பு இல்லாததால் அதன் உற்பத்தியை அந்நிறுவனம் நிறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் மராசோ மாடலுக்கு போட்டியாக இருக்கும் மாருதியின் எர்டிகா, கியா நிறுவனத்தின் கரண்ட்ஸ் மாடல்கள் சந்தையில் அதிகளவில் விற்பனையாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.